புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடன காட்சிகளில் தூள் கிளப்புவார். அவரது ஆட்டத்தில் புயலின் வேகமும் தென்றலின் சுகமும் இருக்கும். திரையரங்கில் படம் பார்த்து கொண்டிருக்கும் ரசிகர்களையும் ஆட வைப்பது அவரது ஆட்டத்தின் சிறப்பு. மதுரை வீரன் படத்தில் ஏச்சு பிழைக்கும் தொழிலே சரிதானா, ராஜா தேசிங்கு படத்தில் கானாங்குருவி காட்டுப்புறா ஆகிய பாடல்களில் பத்மினியுடன் எம்ஜிஆர் ஆடும் நடனங்கள், மன்னாதி மன்னன் படத்தில் பத்மினியுடன் ஆடும் போட்டி நடனம், கலங்கரை விளக்கம் படத்தில் பல்லவன் பல்லவி பாடட்டுமே பாடலில் அவரது பரதநாட்டிய அபிநயங்கள், மீனவ நண்பன் படத்தில் பட்டத்து ராஜாவும் பாடலுக்கு அவர் போடும் ஸ்டெப்ஸ் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். சுருக்கமாக படங்களில் எம்ஜிஆர் ஆடிய எல்லா நடன காட்சிகளுமே டாப் என்று சொல்லிவிடலாம். என்றாலும் 2 நடன காட்சிகளின் ரசிகர்களால் என்றென்றும் மறக்க முடியாதவை. அன்பேவா படத்தில் நாடோடி நாடோடி பாடலிலும், குடியிருந்த கோவில் பாடத்தில் ஆடலுடன் பாடலை கேட்டு பாடலிலும் அமர்க்களப்படுத்தியிருப்பார். காரணம், சில காலம் அவர் முறைப்படி நடன பயிற்சியும் எடுத்துக்கொண்டவர்தான். ஆனால் எம்ஜிஆரின் மிகப்பெரிய பலமே தனக்கு எல்லாம் தெரிந்திருந்தாலும் அடக்கத்தோடு இருப்பதுதான். வழக்கம் போல தனது இந்த அடக்க குணம் காரணமாக முதலில் அன்பேவா படத்தின் பாடலுக்கு ஆட எம்ஜிஆர் மறுத்துள்ளார். இயக்குனர் திரிலோகச்சந்தரை எம்ஜிஆர் அழைத்து நாடோடி நாடோடி பாடலுக்கு நவீன ஆங்கில இந்திய கதக் பாணியில் நடன அசைவுகளை நடன இயக்குனர் சோப்ரா அமைத்துள்ளார். என்னால் செய்ய முடியாது என்று நினைக்கிறேன். யாராவது நடனக்கார பையனை ஆட சொல்லி படமாக்கி விடுங்கள். என் க்ளோஸ்அப்களை மட்டும் அங்கங்கே சேர்த்து கொள்ளலாம் என்று கூறியுள்ளார். ஆனால் திரிலோகச்சந்தருக்கு எம்ஜிஆரின் திறமை தெரியும். இருந்தாலும் எம்ஜிஆர் சொல்லும்போது உடனே மறுத்தால் மரியாதை இல்லை என்பதால் அப்போதைக்கு சரி என்றார். அவர் சொன்னபடியே ஒரு இளைஞரை வைத்து நடன காட்சியில் சில ஷாட்களை எடுத்தார். அவர் மனதில் வேறொரு திட்டம் இருந்தது. பின்னர் பாடல் காட்சியை படமாக்க வேண்டிய நாள் வந்தது. திரிலோகச்சந்தரிடம் எம்ஜிஆர் அந்த இளைஞர் ஆடிய நடன காட்சிகளை பார்க்கலாமா என்றார். திரிலோகச்சந்தர் ஏற்கனவே போட்டு வைத்திருந்த திட்டப்படி எடிட்டர் ஊரில் இல்லை, அந்த ஷாட்டுகளை எங்கே வைத்திருக்கிறார் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. நான் படமாக்கிய காட்சிகள் நினைவில் இருக்கின்றன. இப்போது உங்களை வைத்து எடுக்க வேண்டிய காட்சிகளை எடுத்து விடுவோம் என்றார். திரிலோகச்சந்தரும் நடன இயக்குனர் சோப்ராவும் கேமராமேன் மாருதிராவும் ஏற்கனவே பேசி வைத்து கொண்டபடி வேலையை தொடங்கினர். அதன் பின்னர் பல படங்களில் பஞ்சாப் பாங்க்ரா நடன காட்சிகள் இடம்பெற்றுள்ளன என்றாலும் எம்ஜிஆரின் நடனம் போல அமையவில்லை. இதயக்கனி படத்தில் அழகை வளர்ப்போம் நிலவில் மயங்கி என்று தொடங்கும் கவிஞர் நா. காமராசனின் அருமையான பாடல். கதைப்படி போலீஸ் அதிகாரியான எம்ஜிஆர் மாறு வேடத்தில் வில்லன் கோஷ்டியினரிடத்துக்கு செல்வார். அங்கு அளிக்கப்படும் விருந்தின் போதுதான் இந்த பாடல் காட்சி இடம்பெறும். இந்த பாடலிலும் நடிகைகள் ராஜா சலூஜா, வெண்ணிற ஆடை நிர்மலா ஆகியோருக்கு ஈடு கொடுத்து ஆடி எம்ஜிஆர் அசத்தியிருப்பார். பாடல் முடிந்ததும் வெள்ளியாக நடிக்கும் நடிகை ராஜசுலோக்ஷனாவும் அவரது கையாலாக வரும் நடிகர் R.S. மனோகரும் எம்ஜிஆரிடம் பிரமாதமாக ஆடினீர்கள் என்று பாராட்டுவார்கள். அதற்கு வில்லன் கோஷ்டியை கிண்டல் செய்யும் வகையிலும், அப்போதைய சூழலில் தனது அரசியல் எதிரிகளுக்கு பதில் சொல்லும் வகையிலும் நீங்க போட்ட ஆட்டத்தை விடவா என்று எம்ஜிஆர் கூறும் பதிலால் தியேட்டரே அதிர்ந்தது அப்போதைய வரலாறு. மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் படத்தில் ஒரு காட்சியில் எம்ஜிஆரை பார்த்து நடிகை பத்மபிரியா உங்களை தாழ்த்தி கொண்டே உயர்ந்து விடுகிறீர்கள் என்று கூறுவார். இந்த வசனம் எம்ஜிஆருக்கு முற்றிலும் பொருந்தும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு நடிகராக மட்டும் வந்து படப்பிடிப்பில் கலந்து கொண்டு நடித்தோம் போனோம் என்று இல்லாமல் இயக்குனருக்கான அத்தனை தகுதிகளையும் நாளுக்கு நாள் வளர்த்து கொண்டார். அதைத் தொடர்ந்துதான் அவர் நாடோடி மன்னன் படத்தை இயக்கினார். தான் இயக்கும் முதல் படம் வேறு யாருக்கும் சிரமத்தை கொடுக்கக்கூடாது என்பதால் அந்த படத்தை தானே தயாரிக்கவும் செய்தார். அதன் பின் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தையும் வெற்றி படமாக இயக்கினார் எம்ஜிஆர். அடுத்ததாக அவர் கடைசியாக நடித்த மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் திரைப்படத்தையும் இயக்கினார். இந்த படத்தின் படப்பிடிப்பின் போது தனக்கு உதவி செய்வதற்காக வந்திருந்த தனது சம்பந்தியான தனது ஆஸ்தான இயக்குனரான K. சங்கரை ஒரு உதவி இயக்குனருக்கு ஆதரவாக எம்ஜிஆர் கடித்து கொண்ட சம்பவம் நடந்தது. அதற்கு நடிகை லதாவின் உள்ளாடை கிழிந்ததால் ஏற்பட்ட ஒரு சங்கடம் காரணமாக அமைந்தது. இதனால் வரை இது வெளியே தெரியாத தகவலாகவே இருந்து வந்தது. அப்படி என்ன நடந்தது என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம். மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் படத்தை தானே இயக்குவது என முடிவு செய்த எம்ஜிஆர் அது தனது கடைசி படம் என்பதால் பிரம்மாண்டமாக எடுக்க நினைத்தார். அதற்கான செலவுகளை பற்றி கவலைப்படாமல் வெளி மாநிலங்களிலும் சென்று படப்பிடிப்பை நடத்த முடிவு செய்தார். தான் இயக்குனர் என்பதால் தான் நடிக்கும் காட்சிகளில் உதவியாக இருக்கட்டுமே என்று தனது ஆஸ்தான இயக்குனர்களான இயக்குனர் K. சங்கர் மற்றும் ப. நீலகண்டன் இருவரையும் அழைத்து சென்றார் எம்ஜிஆர்.
அதே சமயம் தனது இணை இயக்குனராக துரை என்பவரை நியமித்துக் கொண்டார் எம்ஜிஆர். இந்த துரை எம்ஜிஆருடன் இணைந்து பல படங்களில் உதவி இயக்குனராக பல வருடங்களாக பயணித்து வந்தவர். அப்படி ஜெய்ப்பூரில் படப்பிடிப்பை நடத்திய போது ஒரு பாடல் காட்சியை அங்குள்ள ஜெய்ப்பூர் கண்ணாடி பாலம் ஒன்றில் நடத்த திட்டமிட்டு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. ஒளிப்பதிவாளர் கர்ணன் தான் இந்த படத்திற்கு ஒளிப்பதிவாளர். பாடல் காட்சியை 3 கேமராக்கள் வைத்து படமாக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அப்போது காட்சிப்படி நடிகை லதா சுழன்று ஆடியபடி வந்து எம்ஜிஆரின் மீது விழுந்து அவரை கட்டிப்பிடிக்க வேண்டும். அந்த ஷாட் எடுக்கப்பட்டதும் அனைவரும் திருப்தி என்பது போல நினைத்திருக்க, இணை இயக்குனரான துரை யாரும் எதிர்பாராத வண்ணம் ஒன்ஸ் மோர் என்று கேட்டதும் அனைவரும் அதிர்ச்சியானார்கள். குறிப்பாக இயக்குனர் சங்கர் நன்றாக எடுக்கப்பட்ட ஷாட்டிற்கு எதற்காக ஒன்ஸ் மோர் கேட்கிறார் என்ற கோபத்தில் நான்சென்ஸ் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி துணை இயக்குனரை திட்டினார். எம்ஜிஆருக்கும் அதே குழப்பம். இருந்தாலும் இணை இயக்குனர் துரையை தோளில் கை போட்டு அழைத்து ஒதுக்குப்புறமாக அழைத்துச் சென்று, எதற்காக ஒன் மோர் கேட்டீர்கள் என என்னிடம் சொல்லுங்கள் என்று கேட்டுள்ளார். அப்போது துரை அவரிடம், அந்த பாடல் காட்சியில் அந்த ஷாட் முடியும் போது லதா உங்களை கட்டிப்பிடித்த சமயத்தில் அவர் அணிந்திருந்த உள்ளாடையில் பின்புறம் தைக்கப்பட்டிருந்த தையல் பிரிந்து விடுபட்டு மேலொன்றும் கீழ் ஒன்றுமாக அந்த ஆடை தொங்கியது. அதை நான் கவனித்து விட்டேன். அதை அப்படியே வைத்தால் அந்த காட்சி நன்றாக இருக்காது. அதனால்தான் ஒன் மோர் கேட்டேன் என்று கூறினார். இந்த விஷயத்தை படப்பிடிப்பில் உள்ளவர்கள் யாரிடமும் என்னால் சொல்ல முடியாதே. ஆனால் விஷயம் தெரியாமல் என்னை நான்சென்ஸ் என்று திட்டிவிட்டார்கள் என வருத்தப்பட்டார். அதன் பிறகு அமைதியாக எம்ஜிஆர் நாற்காலியில் வந்து அமர்ந்தார். லதாவை அழைத்து அவர் காதில் விஷயத்தை கூறி உடை மாற்றி வரும்படி அனுப்பி வைத்துவிட்டார். பின்னர் தனது சம்பந்தியும் இயக்குனருமான சங்கரை அழைத்து, உங்களுக்கு வயதாகிவிட்டது, அதனால் பிரஷர் அதிகமாகிவிட்டது. நீங்கள் ஒரு இயக்குனர்தான், மரியாதைக்குரியவர்தான். ஆனால் இப்படி படப்பிடிப்பில் இத்தனை பேர் மத்தியில் ஒரு இணை இயக்குனரை நான்சென்ஸ் என திட்டியது தவறு. அவர் எனக்கு பதிலாக என்னுடைய வேலையை கவனிக்கும் இணை இயக்குனராக பொறுப்பு வகிக்கிறார். இந்த படத்திற்கான நல்லது கெட்டதுகளில் அவருக்கு தான் முழு பொறுப்பு இருக்கிறது. நாளைக்கு ஏதாவது தவறு நடந்தால் அவரை தான் நான் கேட்பேன். அதற்காக தான் அந்த காட்சி எடுக்கப்பட்ட விதம் சரியில்லை என்பதற்காக ஒன் மோர் கேட்டிருக்கிறார் என்று இணை இயக்குனர் துரையை விட்டு கொடுக்காமல் பேசிய எம்ஜிஆர் திரும்பவும் அந்த காட்சியை எடுக்கும்படி கூறிவிட மீண்டும் அந்த காட்சி எடுக்கப்பட்டது.